அவனுக்கு வரலாறும் தெரியாது, பூகோளமும் தெரியாது. அந்த புறம்போக்கு பயலுக்கு சொல்லுகிறேன், எங்கள் எல்லை எதுவென்று கேட்டால் சமயக்குறவர்கள் என்கிற நாயன்மார்கள் எங்கெல்லாம் பாடினார்களோ, ஆழ்வார்கள் எங்கெல்லாம் மங்களாசாசனம் செய்தார்களோ அதெல்லாம் எங்களுக்கு உரிமை உள்ள இடம். அப்படி என்றால் கேரளாவின் இன்றைய தலைநகரம் திருவனந்தபுரம் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த இடம். நீ முல்லை பெரியாறில் எங்களுக்கு இருக்கிற உரிமையை நீ ஒத்துக்கொள்ள மறுத்தால் திருவனந்தபுரம் எங்களுக்குரியது, திருவனந்தபுரம் கோவிலில் இருக்கிற தொகையும் எங்களுக்குரியது என்று நாங்கள் சொல்லுவோம், நகையும் எங்களுக்குரியது. 63 நாயன்மார்களில் ஒருவரான விரண்மிண்ட நாயனார் சேர நன்னாட்டை சார்ந்தவர். மலையாளிகளுக்கு பகவதி வழிபாடு என்பது கண்ணகி வழிபாடு. நீ எங்கெல்லாம் பகவதி என்று சொல்லி வழிபடுகிறாயோ அதெல்லாம் கண்ணகியை வழிபாடு செய்த இடம். அந்த இடங்கள் அனைத்தும் எங்களுக்கு உரிமை உடையது என்று உரக்க சொல்வோம். மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட அந்த காலத்தில், அன்றைக்கு நேருவின் காலத்திலேயே எங்களுக்கு வஞ்சகம் அளிக்கப்பட்டது. தேவிகுளம் பீர்மேடு எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டோம். குளமாவது மேடாவது என்று தட்டி கழித்தார் தர்ம வீரர் காமராஜர். அன்றைக்கு தேவிகுளம் பீர்மேடு வேண்டும் என்று கேட்டோம். தேவிகுளம் பீர்மேடு தர முடியாதென்றும், தேவிகுளம் பீர்மேடு தந்தை ஆக வேண்டும் என்று மலையாளிகள் அன்றைக்கு வற்புறுத்தினார்கள். ஜவஹர்லால் நேருவை போய் பார்த்தார்கள். ஜனநாயக பண்டிதர் ஜவஹர்லால் நேரு தன் வானளாவிய செல்வாக்கை தமிழகத்தின் மீது திணித்து தேவிகுளம் பீர்மேடு இல்லாத கேரளம், தலையில்லாத முண்டம் என்றவர்கள் உணர்கிறார்கள். ஆகவே தேவிகுளம் பீர்மேட்டை நீங்கள் விட்டுக் கொடுங்கள் என்று நேரு வற்புறுத்தியதால், நேருவை நிகர்த்த நேரு பெருமான் சொன்னதால் தேவிகுளம் பீர்மேட்டை நாங்கள் விட்டு தந்தோம். தேவிகுளம் பீர்மேட்டில் குடியிருந்தவர்களும் வாழ்ந்தவர்களும் இன்றைக்கும் தமிழர்கள். மலையாளிகளுக்கு அங்கே இடமே கிடையாது. அதற்கு பிறகு பட்டம்தானுபிள்ளை கேரளாவில் 119 சிறைச்சாலையில் இருக்கின்ற கைதிகள் அனைவரையும் விடுவித்து தேவிகுளம் பீர்மேட்டில் கொண்டு குடியமர்த்தினார். இலங்கையில், வடக்கில், கிழக்கில், திருகோணமாமலையில், திருக்கேதீஸ்வரத்தில், யாழ்ப்பாணத்தில், மட்டக்களப்பில், வவுனியாவில், கிளிநொச்சியில், எங்கள் புலிகளின் பூமியில் சிங்கள குடியிருப்புகளை இன்றைக்கு ராஜபக்சேயின் கூட்டம் எப்படி கொண்டு திணிக்கிறதோ அப்படி அன்றைக்கு பட்டம்தானுபிள்ளை 119 சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளை விடுவித்து தேவிகுளம் பீர்மேட்டில் கொண்டு குடியமர்த்தினார். இது வரலாறு. இன்றைக்கும் அங்கே தமிழர்கள், தமிழ் பேசுகிறவர்கள் தான் இருக்கிறார்கள். தமிழ் மொழி பேசுகிறவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். முல்லை பெரியாறில் தமிழகத்திற்கு இருக்கிற நியாயமான உரிமையை கேரளம் தருவதற்கு மறுக்குமானால் தேவிகுளம் பீர்மேடும் திரும்பவும் தமிழகத்திற்கு வேண்டும் என்று நாங்கள் கோருவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. நான் இன்னொன்று சொல்வேன். இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ரெஃபரண்டம் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு உம்மன் சாண்டி தயாரா என்று கேட்கிறேன். நான் ஆக்கிரமிக்கலாக எங்களோடு இருக்க வேண்டிய இடுக்கி உங்கள் கிடுக்கியில் சிக்கி இருக்கிறது. இடுக்கியும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்போம். திண்ணப்பனை கண்ணப்பனாக்கின காலத்தி என்கிற காலகஸ்தி நமக்குரியது. 9 நவதிருப்பதிகள் இருக்கின்ற இந்த மண்ணில் நின்று கொண்டு வைகோவின் தம்பி சொல்லுகிறேன், திருப்பதி நமக்குரியது. அதற்கு பெயர் திருவேங்கடம். மன்மோகன் சிங் உடனடியாக வாய் திறந்து
இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் பழைய எல்லையை நாங்கள் மீண்டும் கோருவதை தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது. இதில் ஒன்றும் பிரச்சனை, மலையாளிகள் மீது நமக்கு எந்த கோபமும் இல்லை. 30 லட்சம் மலையாளிகள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். திருநெல்வேலியில் எங்கள் கையில் இருந்த பொன் வாணிகம், திருநெல்வேலியில், நாகர்கோவிலில், தேன் நகரம் மார்த்தாண்டத்தில், கரிகால் சோழன் உலவிய கரூர் மண்ணில், காவிரி பாய்கின்ற திருச்சிராப்பள்ளியில், பொன்னு நிதி புரண்டு வருகிற ஈரோட்டில், பொங்கு தமிழுக்கு தலை தந்த கொங்கு குமணன் உலவிய கோவையில், தலைநகர் சென்னையில், ஏன் தொண்டை நன்னாட்டில் கடலூரில் வரைக்கும் எங்கள் கையிலே இருந்த பொன் வாணிகம் மலையாளிகளின் கைக்கு மாறியிருக்கிறது. நாங்கள் யாரும் ஆட்சேபனை செய்யவில்லை, இன்னும் செய்ய போவதில்லை. எங்கள் கையிலே இருந்த அடகு வியாபாரம், எங்கள் கையில் இருந்த அடகு வியாபாரம் அவர்கள் கைக்கு மாறி இருக்கிறது. முத்துக்கூட்டு ஃபைனான்ஸ், மினி முத்துக்கூட்டு ஃபைனான்ஸ் கார்பரேஷன், மடப்புரம் ஃபைனான்ஸ், கொசமற்றம் ஃபைனான்ஸ் என்று எங்கள் கையில் இருந்த அடகு வியாபாரம் அவர்கள் கைக்கு இடம் மாறி இருக்கிறது.